அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பள்ளி மாணவனிடம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை எம்கேபி நகர் அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவனிடம் 5 கிராம் கஞ்சாவானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மாணவனை ஆசிரியர்களை சோதனை செய்தபோது பேண்ட் பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், வணக்கம். இச்சம்பவம் குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சாரலதா. சென்னை மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னை வடசென்னை பகுதியில் பல்வேறு அரசு பள்ளிகள்ல கஞ்சா மற்றும் போதை ஊசி கலாச்சாரம் அதிகரித்து வரும் நிலையில நேற்று எம்கேபி நகர் அரசு மேல்நிலை பள்ளியில மாணவர்கள் வந்து கொண்டிருந்த போது மாணவர்களை சோதனை செய்து கொண்டிருந்த போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் 11ஆம் வகுப்பு மாணவனின் பேண்ட் பாக்கெட்டில் 5 கிராம் கஞ்சா போன்ற போதைப் பொருளை வந்து ஆசிரியர்கள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கடந்த பல நாட்களாகவே இந்த மாணவன் கஞ்சா போதையில் வருவதை மாணவர்கள் வந்து புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில பள்ளி தலைமை ஆசிரியை ஹேமலதா நேற்று மாணவர்களை சோதனை செய்து கொண்ட போது வியாசார்பாடி பகுதியை சேர்ந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவன் 11ஆம் வகுப்பு மாணவனை அவனது பேக் மற்றும் உடைமைகளை சோதனை செய்த போது பேண்ட் பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த 5 கிராம் கஞ்சாவை வந்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஹேமலதா கொடுத்த புகாரின் அடிப்படையில எம்கேபி நகர் போலீசார் 11ஆம் வகுப்பு மாணவனை பிடித்து விசாரணை மேற்கொண்டாங்க. அந்த எம்கேபி நகர் வியாசார்படை பகுதியில தொடர்ச்சியா போதைப் பொருட்கள் நடமாட்டம் என்பது பள்ளி கல்லூரிகளில் வந்து விற்பனை செய்வது அதிகரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது 11ஆம் வகுப்பு மாணவன் பிடித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவன் எங்கிருந்து வாங்கினான், எங்கிருந்து போதைப் பொருள் வாங்கினான் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சமீப காலமாக வடசென்னை பகுதியில போதை ஊசி போட்டு உயிரிழக்கும் சம்பவங்கள், மாணவர்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. அதன் அடிப்படையில இந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இது தொடர்பாக எம்கேபி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது சென்னை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தினமும் கஞ்சா வழக்கு போடுகிறோம் என கடந்த 2 நாட்களில் மட்டும் 156 வழக்குகள் போடப்பட்டதாக பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் சென்னையில போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். இந்த வகையில அரசு மேல்நிலை பள்ளியில 11ஆம் வகுப்பு மாணவன் கஞ்சா கொண்டு வந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மாணவன் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சக மாணவர்களுக்கும் வந்து கஞ்சா கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில எம்கேபி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த மாணவன் எங்கிருந்து வாங்கினான், கஞ்சா விற்பனை செய்யும் நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையில பொறுத்த வரைக்கும் அனைத்து இடங்களிலும் கஞ்சா நடமாட்டம் என்பது அதிகரித்து வருகிறது. 11ஆம் வகுப்பு மாணவனிடம் கஞ்சா பறிமுதல் செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சாருலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.